இந்த வேதத்தை நம்புறீங்கன்னா இதை தியானிங்க, இரவும் பகலும் தியானிங்க, நீங்க செய்யறதெல்லாம் வாய்க்கும். இதுவரை நான் செய்யறதெல்லாம் வாய்க்கலன்னு சொல்றீங்க, நான் என்ன முயற்சி எடுத்து அது நடக்கல பாஸ்டர், இது நடக்கல பாஸ்டர், நிறைய பேர் சொல்றாங்க. அப்படி ட்ரை பண்ண, இப்படி அப்படி எல்லாம் ட்ரை பண்றதுக்கு முன்ன இந்த வேதத்தை ட்ரை பண்ணுங்க, இந்த வேதத்தை தியானிங்க. அது எப்படி பாஸ்டர்? அது அப்படித்தான், அது அப்படித்தான். நமக்கு சொன்னா புரியாது. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே சாப்பாட்டுக்கே வழி இல்லாம இருந்தாங்க. அவங்களுக்கு தான் ஆண்டவர் பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை வாக்கு பண்ணினார். நினைச்சே பார்க்க முடியல, சிந்திச்சு கூட பார்க்க முடியல, அப்படி காரியத்தை சொன்னார். அப்படி பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை கொடுத்தார். அல்லேலூயா. காரணம் என்ன? ஆண்டவர் சொன்னபடி அவர்கள் எகிப்தை விட்டு புறப்பட்டு ஆண்டவருக்கு பின்னாக வந்தார்கள். அல்லேலூயா. அருமையான தேவ ஜனமே, இந்த உலகத்திலே நாம் வாழ விடுவதற்கு தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற மன்னாதான் இந்த வேதம். அல்லேலூயா. அந்த மன்னாவை அவர்கள் புசித்ததினாலே அவர்களுடைய வஸ்திரம் பழமையாய் போகவில்லை, அவர்கள் பாதரட்சை பழமையாய் போகவில்லை. இன்னும் பல காரியங்களை ஆண்டவர் அவர்களுக்கு செய்திருக்கிறார். அதற்கு காரணம் அவர்கள் வானத்திலிருந்து வந்த மன்னாவை புசித்தார்கள். அல்லேலூயா. தயவு செய்து காலையும் மாலையும் குறைந்தபட்சம் ஒரு அதிகாரமாவது நீங்கள் வாசியுங்கள், அதை பழக்கமாய் கொள்ளுங்கள். எப்பெல்லாம் நேரம் கிடைக்க கண்டிப்பா எல்லா விசுவாசிகளும் பாக்கெட்ல ஒரு என்ன வைங்க, ஒரு நியூ டெஸ்டமென்ட், ஒரு என்ன வைங்க, ஒரு நியூ டெஸ்டமென்ட், புதிய ஏற்பாட்டை வச்சுங்க. எப்பவெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்பவெல்லாம் அதை எடுத்து வாசிங்க. உங்க மனம் வேற எங்கேயும் போகாது. நீங்க இந்த வேதத்தை வாசிக்க வாசிக்க உங்களுடைய மனம் வேறு காரியங்கள் விடுபடும். உங்களுடைய டோட்டல் கான்சென்ட்ரேஷன் எதுல வரும்னா வேதத்தில் வரும். பல தீய பழக்கங்கள் உங்களை விட்டு நீங்கும்.